ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் எந்த பற்றி பார்க்க போகிறோம்னா ஸ்கெட்சப்பில் வந்து 3D டெக்ஸ்ட் வந்துட்டு எப்படி ட்ரா பண்ணுறது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் என்ன நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்துட்டு நான் ஆல்ரெடி வந்து SketchArtன்ட்டு டெக்ஸ்ட்டு வந்து 3D டெக்ஸ்ட் வந்துட்டு ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். இது மாதிரி எப்படி நம்ம வந்துட்டு ட்ரா பண்ணி அதுக்கு வந்துட்டு எப்படி பெயிண்ட் பண்ணலாம் அப்படின்றத, கலர் பண்ணலாம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோ பார்க்கலாம். இப்போ வந்துட்டு இந்த டெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னா, இப்போ இந்த கார்னர் வந்துட்டு நம்ம மீன் பண்ணணுன்னு நினைக்கிறோம் அப்படின்னா இந்த டெக்ஸ்ட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த கார்னரை பிக் பண்ணிட்டு அந்த வந்துட்டு இப்போ கார்னர் அப்படின்னு வந்துட்டு அது வந்துட்டு ஹைலைட் பண்ணி இதை மென்ஷன் பண்ணலாம். இந்த கார்னர்னு மென்ஷன் பண்ணணுன்னு நினச்சோன்னா இந்த டெக்ஸ்ட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்துட்டு அந்த டெக்ஸ்ட்டை வந்துட்டு அந்த கார்னரை வந்து பிக் பண்ணிவிட்டு கார்னர் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்படி தான் வந்துட்டு ஏதாவது நம்ம வந்துட்டு இப்போ பேண்டுன்னா பேண்டை வந்துட்டு நம்ம அந்த பேண்டை வந்து மீன் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டெக்ஸ்ட் நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா? இப்படி தான் வந்துட்டு இந்த டெக்ஸ்ட்டை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு கார்னர் அப்படின்னு சொல்லிட்டு கார்னர் சைடு அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு பண்ணுறேன். இப்படி தான் நம்ம வந்துட்டு மீன் பண்ணலாம். ஒரு கார்னரை வந்துட்டு மீன் பண்ணிக்கலாம். நம்ம அதே மாதிரி கீழே கூட பிக் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு வெளியில் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வந்துட்டு நம்ம அந்த டெக்ஸ்ட் வந்துட்டு நமக்கு கிடச்சிரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம 3D டெக்ஸ்ட் வந்துட்டு பார்க்கலாம். இப்போ 3D டெக்ஸ்ட்டுக்கு இந்த 3D டெக்ஸ்ட் கமாண்ட் வந்து செலக்ட் பண்ணிட்டிங்கன்னா இது மாதிரி ஓப்பன் ஆகும். இது மாதிரி ஓப்பன் ஆனதுக்கப்புறம் எந்த ஃபாண்ட் வந்துட்டு உங்களுக்கு வேண்டுமோ அதை வந்துட்டு நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு வந்துட்டு ஏரியல் பிளாக்கு ஓகே. அந்த டெக்ஸ்ட்டை வந்துட்டு இது பண்ணிவிட்டு லெஃப்டா ரைட்டா இல்லை சென்டராக உங்களுக்கு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. அது மாதிரி இதெல்லாம் வந்துட்டு எவ்வளோ ஹைட்டு, எவ்வளோ டெப்த் இதெல்லாம் வேணும் அப்படின்ற அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு தேவையான என்ன டெக்ஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் எழுதணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் வந்துட்டு அந்த டெக்ஸ்ட்டை வந்துட்டு டைப் பண்ணிவிடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு பேக் கொடுத்துட்டு டைப் பண்ணுங்கள். இப்போ நான் வந்துட்டு SketchArt அப்படின்ட்டு டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டேன். இப்போ வந்துட்டு ப்ளேஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு எங்கே பிக் பண்ணணுமோ அங்கே வந்துட்டு ப்ளேஸ் ஆகிடும். இப்போ வந்துட்டு இதை நான் வந்துட்டு ஸ்கேல் பண்ணுறேன். பெருசாக நமக்கு வேணும், குட்டியாக நமக்கு வேண்டாம். ஓகே, இப்போ நான் வந்துட்டு ஸ்கேல் பண்ணுறேன். உங்களுக்கு எவ்வளோ பெரிய சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்துட்டு ஸ்கேல் பண்ணிக்கோங்க அந்த டெக்ஸ்ட்டை. இப்போ நான் வந்துட்டு ஸ்கேல் பண்ணிவிட்டு உங்களுக்கு டெப்த்து இன்னும் கொஞ்சம் ஹைலைட்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் அந்த ஸ்கேல்லையும் வந்துட்டு டெப்த்தை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நான் இப்போ வந்துட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு வந்துட்டு நம்ம கலர் பண்ணி காமிக்கணும், வேறு கலர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நமக்கு எந்த கலர் உங்களுக்கு தேவையோ அந்த கலரை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு பெயிண்ட்டை வந்துட்டு அதில் வந்துட்டு பெயிண்ட் பாக்ஸை வந்துட்டு கிளிக் பண்ணி பெயிண்ட்டை வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகே, இப்படி தான் வந்துட்டு நம்ம வந்து 3D டெக்ஸ்ட்டை வந்துட்டு க்ரியேட் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வாட்சிங் மை சேனல். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.